ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்ற மாதங்களைக் காட்டிலும் மிகவும் விசேஷமானது. இந்த பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த ஐப்பசி பௌர்ணமி எப்போது வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் வந்தாலே அடுத்தடுத்து விசேஷங்கள் வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கும். ஐப்பசியில் அன்னாபிஷேகம், கார்த்திகை மாதம் பிறந்தால் ஐயப்ப பக்தர்கள் விரதம், திரு கார்த்திகை தீபம், மார்கழி மாதம் வந்துவிட்டால் வைகுண்ட ஏகாதசி உள்ளிட்டவை நடைபெறும். அந்த வகையில் ஐப்பசி அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சிவன் கோவில்களில் தினந்தோறும் 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாகும். இந்த அன்னாபிஷேகம் கண்குளிர பார்ப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று புராணங்கள் கூறப்படுகிறது. அதுபோல கோடி சிவலிங்கங்களை பார்த்த புண்ணியமும் கிடைக்கும். இந்த ஆண்டு ஐப்பசி